வெல்கம் டு NMAX சிவில் முத்துக்கணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7 மேட்ரிசஸ் கொஷின் நம்பர் 7ஓட நெக்ஸ்ட் சப்டிவிஷன். 2x plus 3y is equal to 2, 3, 4, 0. 3x plus 2y is equal to 2 minus 2 minus 1, 5. ஸோ இது நம்ம நார்மல் லீனியர் ஈக்குவேஷன் தான். பட் இங்கே மல்டிபிள்ஸில் இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு வேரியபிளை ஒரே டேர்மாக கொண்டு வரணும். ஸோ இப்போ நான் இங்கே 2yயும் 3yயும் எடுத்துக்கிறேன். எல்சிஎம் எடுத்து 6yயாக கொண்டு வர போகிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் எனக்கு 6y கிடைக்கும். ஸோ 4x + 6y is equal to உள்ளே இருக்கிற மேட்ரிக்ஸையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். 4, 6, 8, 0. செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ 9x + 6y is equal to 6 minus 6 minus 3, 15. ஸோ இதுக்கப்புறம் நான் சால்வ் பண்ணுறத சைன் சேஞ்ச் பண்ணால் தான் கேன்சல் பண்ண முடியும். ஸோ சைன் சேஞ்ச் ஆகிடுச்சு. -5x is equal to 4 minus 6 minus 2. 6 minus of minus plus 12. 8 minus of minus 11. 0 minus 15 minus 15. இப்போ எக்ஸுன்னு வேணும்னா நமக்கு அந்த 1 minus 1/5 5 கீழே இங்கே வந்துடும். -2, 12, 11, -15 உள்ள -5 1/5ஆல் மல்டிபிள் பண்ணால் 2/5 வந்துடும். -12/5 -11/5 15/5. ஸோ இந்த ஸ்டெப் மட்டும் கேன்சல் ஆகி 3ன்னு இருக்கும். இப்போ எக்ஸோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 3y is equal to 2, 3, 4, 0 minus 2x. எக்ஸோட வேல்யூ 2/5 -12/5 -11/5 3. ஸோ இப்போ சால்வ் பண்ணால் 2 minus 4/5. Next 3 plus 24/5. Next 4 plus 22/5. 0 minus 6. அப்போ y is equal to 1/3 வந்துடும். இங்கே சால்வ் பண்ணால் 10 minus 4 6/5. 15 plus 39/5 42/5. எல்சிஎம் எடுத்திருக்கேன். -6. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உள்ள மல்டிபிள் பண்ணால் 6 டிவைடட் பை 3 into 5. அப்போ 2ன்னு கேன்சல் ஆயிரும். 2/5 ஆகிடும். 39 டிவைடட் பை 5 into 3 13 ஆகிடும். இங்கே 42 divided by 3 into 5 14. இங்கே -2. So final answer 2/5 13/5 14/5 -2. அவ்வளோதான் y.